வாரத்தில் எங்கள் வீட்டில் ஒரு நாளாச்சும் பிரியாணி செய்யாமல் இருக்க மாட்டோம். ஆனால் ஒரே மாதிரியான பிரியாணி சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த பனீர் பிரியாணியை வீக்கெண்டில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு பிரியாணி பாத்திரமில் பட்டர் 2 வெங்காயம் சேர்த்து வறுத்துட்டு நல்லா பொன்னிறம் ஆனதும் பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ இதில் ஹோம்மேட் பனீர் சேர்த்துருக்குங்க. இதில் கசூரி மேத்தி, மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து வறுத்துட்டு இதையும் தனியாக பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பிரியாணி பாத்திரத்தில் நெய், எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பிரியாணி மசாலா பவுடர், உப்பு சேர்த்து வதக்கி தயிர் சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, மல்லி, கேரட், பீன்ஸ், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சிடும். அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தா 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ ஃப்ரை பண்ண வெங்காயம், பனீரை சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் தம் போட்டுருங்க. ஒரு சூப்பரான பனீர் பிரியாணி வீடே கம கமன்னு இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க.